வானம் மாறவில்லை, அதிகம் அதிகம் அழகும் அழகனை எவையும் மாறவில்லை. ஆனால் மனிதன் மாறிவிட்டான், அறிவு வளர்ந்து விட்டது. இதனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அவனும் மூச்சு எடுத்து பெருகிவிட்டனர். ஆனால் ஜாதி என்னும் கொடுமையும் தீண்டாமை என்னும் ஒழிப்பும் இன்னும் இந்த மாநில சமுதாயத்தில் நிலைத்து நிற்கிறது என்பதுதான் கூற வேண்டும். அதனை அழிக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் ஒரு சீர்திருத்த செம்மல். பாரதத்தில் சரித்திரம் படைத்த சீர்திருத்த செம்மலை பற்றி சொல்லவா வேண்டும்? சொல்லில் முடிக்கும் அளவிற்கு அவருடைய சீர்திருத்தங்கள் சொல்லில் முடியாது. அவருடைய சீர்திருத்தங்கள் இருந்த போதிலும் காலத்தில் கட்டாயம் என்னை சொல்கிறது. தெரிந்ததை சொல்லித்தான் பார்ப்போம் என்று பார்க்கிறேன். குல்லா வைத்துக்கொள், குறையில்லை. சிலுவையணிந்துக்குள், சிக்கல் இல்லை. சந்தனம் பூசிக்குள், சங்கடமில்லை. ஆனால் மனிதா, நீ ஜாதியை மட்டும் பாராதே. மனிதா, அது உனக்கு அழகில்லை. நம் நாட்டில் நம்மை பிரித்தாழ்வது இனம், மொழி, மதம். இந்த பிரிவு இயற்கையானது. ஆனால் இதன் அடிப்படையில் போரிடுவது வெறித்தனமானது, செயற்கையானது. நம் நாட்டை எடுத்து பார்த்தோம் என்றால் ஈவேரா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே கொள்கையை கொண்டவர்கள். ஆனால் ஒரு சின்ன மாற்றம். பெரியார் அனைத்து மதங்களிலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய மதமான இந்து மதத்திற்கு மட்டுமே சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அண்ணல் அம்பேத்கர் கற்ற உயர்கல்வி அதுதான் நம் நாட்டின் சீர்திருத்த செம்மழையாகிறது. ஜாதியை ஒழிக்க நேரான வழி கலப்பு திருமணமே ஆகும். என்னை கேட்டால் என் லட்சியம் சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இதுவே நம் சமுதாயத்திற்கும் தேவைப்படுகிறது. வரலாற்றால் உருவானவர் அல்ல அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றையே நமக்கு உருவாக்கி தந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அதுபோல சட்டத்தால் உருவானவர் அல்ல அண்ணல் அம்பேத்கர். சட்டத்தையே உருவாக்கி தந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். நன்றி.